தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. நமது வீட்டிலோ அல்லது கோவில்களிலோ கடவுளுக்கு தேங்காய், பழம், மலர் மாலை, பிரசாதம் போன்றவற்றை வைத்து வழிபடுவதை பார்த்திருப்போம். இவை கூடவே தண்ணீரும் வைத்து வழிபடுவார்கள் சிலர். ஆனால் தண்ணீர் வைத்து கடவுளை வழிபட வேண்டும் என்பது பலருக்கு தெரிவதே இல்லை. அப்படியே தெரிந்தாலும் அவ்வாறு வழிபடுவதற்கான காரணத்தை அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். அந்த வகையில் நமது வீட்டின் பூஜை அறையில் தண்ணீர் வைத்து வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். பொதுவாகவே உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு மூல ஆதாரமே தண்ணீர் தான். அதோடு தண்ணீரானது சுத்தப்படுத்தும் குணம் மற்றும் செல்லும் இடமெல்லாம் செழுமையாக்கும் பண்பை கொண்டதாக இருக்கிறது. எதிர்மறை ஆற்றலை உட்கிரகித்து நேர்மறை ஆற்றலை தருவதாகவும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் பூஜை அறையில் தண்ணீர் வைத்து கடவுளை வழிபடும் பொழுது நமது வாழ்வில் செழிப்பையும் நேர்மறை எண்ணங்களையும் கொண்டு வர முடியும் என்று கருதப்படுகிறது. மேலும் நினைத்த காரியம் கைகூடும் என்றும் நம்பப்படுகிறது. சிலர் துளசி நீரை வைத்தும் வழிபாடு செய்வார்கள். பூஜை முடிந்த பிறகு அந்த நீரை தீர்த்தமாக அருந்துவார்கள் அல்லது வீட்டின் மேல் தெளித்து விடுவார்கள். இதன் வாயிலாக வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் அகலும் என்பது ஐதீகம். மேலும் துளசி நீர் மருத்துவ குணம் கொண்டது. எனவே இதனை அருந்தும் பொழுது உடலும் மனதும் சுத்தப்படுத்த உதவியாக இருக்கிறது. இது வழிபாட்டிற்கு தண்ணீர் வைப்பதற்கு வெள்ளி, தாமிரம், ஈயம் பூசிய பித்தளை, செம்பு, மண் போன்ற பொருட்களை பயன்படுத்துவது நல்ல பலனை தரும். இரும்பால் கெட்ட சக்திகளை கிரகிக்க முடியாது என்று நம்பப்படுவதால் இரும்பால் செய்யப்பட்ட பொருளில் தண்ணீர் பயன்படுத்தக்கூடாது. வீட்டில் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க கடவுள் வழிபாட்டிற்காக வைத்த தண்ணீரை தினமும் மாற்ற வேண்டும். இதனால் எதிர்மறை சக்திகள் வீட்டை விட்டு அகன்றுவிடும் என்று நம்பப்படுகிறது. இன்னும் சிலரோ பூஜை அறையில் மண் பானையிலோ அல்லது செம்பு பாத்திரத்திலோ தண்ணீரை நிரப்பி வைத்துவிட்டு வழிபடுவார்கள். அந்த நேரம் தியானத்தில் அமர்ந்து நமக்கு பிடித்த தெய்வத்தின் மூல மந்திரத்தை சொல்ல வேண்டும். அவ்வாறு செய்வதால் நாம் சொல்லும் மந்திரத்தின் நேர்மறை ஆற்றல் அதிர்வலைகள் அந்த தண்ணீரில் இறங்கும். இவ்வாறு செய்து அந்த தண்ணீரை அருந்துவதால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் தீர்ந்து பல நன்மைகள் உண்டாகும். பூஜையின் பொழுது தீபாராதனை காட்டி தெரிந்த தெய்வ பாடல்களை பாடியும் வழிபடலாம். எந்த காரணத்தை முன்னிட்டும் இரும்பு பாத்திரம் அல்லது எவர் சில்வர் பாத்திரத்தில் தண்ணீர் வைத்தல் கூடாது. பூஜையின் பொழுது மணி ஓசை எழுப்புவதும் கூட துர்சக்திகள் நெருங்காமல் இருப்பதற்காகத்தான். மணியின் இனிய ஓசையானது தீய சக்திகளை விரட்டி தெய்வீக சக்தியை வீட்டில் நிலவச் செய்யும் வல்லமை கொண்டது. தினமும் மணியோசை எழுப்பி பூஜை செய்பவர்களின் வீடுகளில் தெய்வ கடாட்சம் நிரம்பி ஆரோக்கியமும் சகல சௌபாகியங்களும் பெருகும். வழிபாட்டிற்கு வைக்கப்படும் தண்ணீரை வீட்டின் வடக்கு மூலையில் மட்டுமே வைக்க வேண்டும். வீட்டு பூஜை அறையில் வைக்கப்படும் தண்ணீரில் ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பச்சை கற்பூரம், சிறிதளவு வெட்டிவேர், துளசி இலை ஆகிய பொருட்களை போட்டும் பூஜை அறையில் வைக்கலாம். அப்படி வைக்கும் பொழுது அதிலிருந்து வருகின்ற வாசனை உங்கள் வீட்டை கோவில் போல வைத்திருப்பதோடு மனதையும் அமைதியாக வைத்திருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.